உனக்கு அறிவு இல்ல? அன்னைக்கு வந்து ஞானம் கிடையாது. அன்னைக்கு நிச்சயம் மட்டும் நீ வந்து இது பண்ணு. விடுங்க, சண்டை விடுங்க. இங்க பாரு, அப்புறம் நான் எல்லாரும் கூப்பிட்டு வந்துரு. மானங்கட்ட பொழப்பா இருக்குது. பேரு கல்யாணம் பண்ணி குடும்பம் இல்லன்னு இருக்கியா? என்ன 2 பேரே கல்யாணம் ரெண்டு பண்ணிக்கலாம்? பேருமா சாமி, இவ கூட நீனே குடும்பமானு இல்ல எங்கயாவது போங்க. இன்னும் 1 மாசம் தான் கல்யாணம் இருக்கு. மேரேஜ் முடிஞ்சு ஹனிமூன் எங்க போறதுன்னு தெரியல. சுவிட்சர்லாந்து போலாங்க. சுவிட்சர்லாந்தா? வேணா காஷ்மீர் போலாமா? எதுக்கு அதிக செலவு பண்ணிட்டு ஃபாரின் போகணும்? இந்தியாக்குள்ளேயே பாத்துக்கலாம். சரி, பரவாயில்ல. ஓகேவா? எனக்கு இந்த வாரமே முடிஞ்சா கூட சந்தோஷம் தான். கல்யாணம் என்ன லேட்டா? இவ்வளோ நாள் தள்ளி போட்டு நம்மள 2 பேரும் பிரிச்சு ரொம்ப இது பண்ணிட்டாங்க. கடுப்பா இருக்குது. என்ன அப்படியே ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணணும். மேரேஜ் முடிஞ்சு பல கனவோட நான் இருக்கிறேன். என்ன எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுன்னு. ஏக்காவா நீ ஆளே மாறி போயிட்டியே. அன்னைக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி பொண்ணு பார்க்க வந்தப்பா, அன்னைக்கு ஒரு மாதிரி இருந்தது. இன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தா யாரு இவரே? ஏப்பா இருப்பா, பேசிட்டு இருக்கல. பேசிட்டு இருக்கியா? உங்களுக்கு முன்னாடி நான் தான் பொண்ணு பார்க்க வந்தேன். அன்னைக்கு எனக்கு பிடிக்கல, அன்னைக்கு என்னுடைய மனநிலை சரியில்லை. இன்னைக்கு நல்லா இருக்கு, கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. அன்னைக்கு பாதி விருப்பத்தோட தான் வந்தேன். புரோக்கர் சரி நிறுத்து. ஏற்கனவே நீ பிடிக்கலன்னு போயிட்டு இப்ப நான் பொண்ணு பார்த்து அப்ப சொன்னேன் பிடிக்கலன்னு. இப்ப பிடிச்சிருக்கேன் சொல்றத கேட்டு பேசு. நான் வந்து ஊரே நிச்சயம் பண்ணி பத்திரிக்கை அடிச்சு ஊருக்குள்ள கொடுத்துட்டேன். ரைட், கொடுத்துட்டு பாப்பா. எத்தனை பேர் தாலி கட்டின கூட வேற கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? என்ன பேசுறேன் அந்த ஆளு? நீங்க தான் வேண்டான்னு போயிட்டீங்கல்ல. பிரம்மாண்டமே இருந்துகிட்டு நீ ஜோக்கர் மாதிரி இருக்கிற. என்ன பார்த்தா ஜோக்கர் மாதிரி தெரிஞ்சா? ஜோக்கர் மாதிரி தான் இருக்கிற. என்ன ஜோக்கர் மாதிரி? என்ன நீ ஆள் செலக்ட் பண்றீங்க? நீங்க தான் எனக்கு வேண்டான்னு போயிட்டீங்களா? இப்ப அன்னைக்கு சொன்ன வேணும், எனக்கு வேணும்னு சொல்றேன். கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்ப தாலி கட்டி வச்சிருந்தா நீ வந்து வேணும்னு சொல்வியா? ஆமாப்பா. உனக்கு அறிவு இல்ல? அறிவு கிடையாது எனக்கு. அன்னைக்கு வந்து ஞானம் கிடையாது. அன்னைக்கு கல்யாணம் பண்ற ஐடியா கிடையாது. என்ன லூஸ் மாதிரி என்ன வந்து மரியாதை இல்லாம வந்துருமா? என்ன பண்ணுவ? அடுத்து நிச்சயம் பண்ணிட்டு வந்து இது பண்றேன். 2 பேரும் சண்டையை விடுங்க. விடுங்க, சண்டையை விடுங்க. அப்புறம் நான் எல்லாரும் கூப்பிட்டு வந்துருமா? ஐயோ வேணாம், விடுங்க. அன்னைக்கு புடவை கட்டு வரல, நீ வா மரியாதையா சுடிதார் போட்டு உனக்கு ரைடு வச்சிரும் ஒழுங்கா. தெரியுமா நாள் வந்து பொண்ணு பாத்துட்டு போனானு சரி போங்க 2 பேரும் போங்க. உனக்கு அறிவு இருக்காலே போயா? அறிவு உனக்குதே இல்ல. ஏற்கனவே நீ கேட்டியா பொண்ணு பார்க்க வரும்போது? கேட்டியா நீ முதல்ல? ஏற்கனவே எத்தனை பேர் வந்து பாத்துட்டு போனாங்க. 1000 பேர் வந்து பாப்பாங்க. அப்படிதான் நீ தான் சொல்ற. ஏற்கனவே பொண்ணு இருந்து பார்க்க தான் வந்தோம். அப்ப பிடிக்கல, இப்ப பிடிச்சிருக்குங்கற. இப்ப என்னதான் பண்றீங்க? எப்படி சொல்லி புரிய வைக்கிறீங்க? நாட்டுல நடக்கிற விஷயம். எனக்கும் பிடிச்சிருக்கு, உனக்கும் பிடிச்சிருக்கு. யார கல்யாணம் பண்ணிக்க? 2 பேரும் கல்யாணம் பண்ணி குடும்பம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவா. இதுல என்ன இருக்கு? இது என்ன மானங்கட்ட பொழப்பா இருக்குது? நீங்க என்ன அவர் பிடிச்சிருக்குன்னு அப்படி சிக்கிச்சின்னு உனக்கு குளுங்குறா? தூக்கி எறிஞ்சிட்டு வா ஒழுங்கா. 4 பேர் பாக்குறாங்க. மானம் போகுது என் குடும்பம். போகலாம். இருப்பா. அன்னைக்கு வந்து நானா வேணாம்னு சொன்னேன். நீ வந்து வேணும்னு தான் சொன்ன. எனக்கு உங்க பிரச்சனை இல்ல. இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் நினைக்கிறேன். இவரை பிடிச்சிருக்கா? என்ன உனக்கு புரியுதா புரியலையா? சொல்லு. நான் 10 ஊரே கொடுத்துறேன். என் கூட வாழ வந்தவள நீ கூப்பிடுற. மாப்பிள்ளையே கிடைக்காம கஷ்டப்பட்டு இருந்தேன். இப்ப 2 பேருமே சண்டை போடுறீங்க. இப்ப நான் என்ன பண்றேன்? 2 பேரும் கல்யாணம் பண்ணி குடும்பம் இல்லன்னு இருக்கியா? சரி யாரை பிடிச்சிருக்கு? இவனை பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்கா? சரி வேணா 2 பேரே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன் சாமி உன் கூட குடும்பம் பண்ணா என்ன விட்டு நீ வேற எவனாவது இன்னொருத்தனை 3ஆவதா தேடி போயிருக்க? எனக்கு வேணாம் சாமி, இவ கூட நீனே குடும்பம் பண்ணு, இல்ல எங்கேயாவது போங்க. போவாதீங்க, நில்லுங்க. என்னங்க அவரு நீங்க நில்லுங்க. உங்க வரலையும் வந்த மாப்பிள்ளையே வேணாம்னு கழட்டி விட்டீங்க. நாளைக்கு என்ன விட்டு போக மாட்டீங்கன்னு நினைச்சோம். எனக்கு வேணா ஆள் விடுங்க. போவாதீங்க, இங்க பாருங்க. நில்லுங்க, போவாதீங்க. நில்லுங்க. இல்ல போவாதீங்க, நில்லுங்க.